கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்கிறார். உன் ஆத்துமா வாழுகிறது போல, அப்போ நம்ம ஆத்துமா யாருக்காக வாழணும்? ஆமென். மக்களுக்காக, ஜனங்களுக்காக, உலகத்தானுக்காக அல்ல. நம்ம ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ நம்முடைய ஆத்துமா கர்த்தரே நோக்கி கூப்பிட வேண்டும். எரேமியா 33 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதையும் எட்டாதையும் பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஆமென். அதே தான் அந்த நம்ம ஆத்துமா அவரை கூப்பிடும் பொழுது அவன் நம்ம எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க முடியும். நம்முடைய ஆத்துமாக்குள்ள ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆமென். நீங்களே அந்த ஆலயம், நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் தங்கியிருக்கிற அந்த இதயத்தினுடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக அவர் இரத்தத்தினால் கழுகி நம்ம பரிசுத்தப்படும் பொழுது, ஆமென், ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, ஆமென். பாருங்க, ஆமென், அவங்களுடைய ஆத்துமா எப்படிப்பட்ட ஆத்துமா பாருங்க. ஒரு குஷ்டரோகி பாருங்க, மலை பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது அவர் இறங்கி வருகிறாரு. ஆண்டவரே, உமக்கு சுத்தமா முட்டு போட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி அவன் அவனுடைய இதயத்தை அவருடைய சமூகத்துல ஆத்மாவை அவருடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறான், முட்டு போடுகிறான், பணிந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுகமாக என்று சொல்கிறாரு. ஆமென். அவருடைய ஆத்மா அவரை பார்த்து அந்த ஆத்மாவோடு கூட அவன் முழு இதயத்தோடு கூட அவரை பணிந்து கொணிந்து, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது கொடுத்தான். அவர் தான் சொல்கிறார், எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்கிறாரு. உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.